அல்லை கைகளே, எதிரிகளே, உதிரிகளே, பதர்களே, உங்க அனைவருக்கும் சொல்லவா? யார் என்று கேட்கிறீங்களா? இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இந்த டெட் பாடி பழனிசாமி, இந்த ஒருத்தருக்கான டவுசர் போட தெரியாதப்ப அந்த விஜயன் ஒருத்தன். முன்ன நேற்று கட்சியை தொடங்கணும், இன்னைக்கு முதலமைச்சர்ன்றான். நேற்று கட்சியை தொடங்கணும், இன்னைக்கு முதலமைச்சர்ன்றான். காலையில கட்சியை தொடங்கலாமான்னு முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு தான் முதலமைச்சர்ன்றான். இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு இருக்காங்கல்ல, அவனா இருக்கட்டும், இல்ல இந்த டெட் பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு கட்சியை தொடங்கி இருக்கான ஒருத்தன் விஜயன் ஒருத்தன், இவன் எவனாவது எங்கேயாவது இருந்தாங்கன்னா நான் வெளிப்படையா உண்மையா சொல்லிட்டு போறேன். அதிமுக அடிமைகளே, காவி நாய்களே, நடிகர் கட்சியை சார்ந்தவர்களே, ஓட ஓட விரட்டுவதற்கு இதோ இளங்காளைகள் தயாராக இருக்கிறார். பெரிய ஜாமான்லாம் சந்திச்ச திமுக இன்னைக்கு யாரடா எதிர்க்குதுன்னு பார்த்தா கீழே போற டவுசரை தூக்கி பிடிக்க தெரியாத பயிலுக, சரியா ஒண்ணுக்கு போக தெரியாத பயிலுக. அந்த மோடி கிட்ட இருக்கான ஒரு கேடிப்பையன் அமித்ஷா சட்டமன்ற அம்பேத்கரை கேவலப்படுத்தியதற்கு பிறகு அதுக்கு 24 மணி நேரம் விடாதடா வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தினது திமுக. நீங்க மயிலா புடுங்குனீங்க, வாயில என்ன வாழை வச்சுட்டு இருக்கீங்களா? ஒருத்தன் விடுறான், அறிக்கை விடுறான், என்ன தெரியுமா? பேரை கூட சொல்லாம யாரா? விஜயா. நான் இந்த கூட்டத்தை 3ஆக பிரித்துக் கொள்கிறேன். 3ஆக எப்படி என்று கேட்கிறீர்களா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நான் கடந்த காலத்தில் இருந்து வருகிறேன். கடந்த காலத்தில் இந்த இயக்கம் இதோ இங்க உட்கார்ந்திருக்கிறார்களே, என்னை பெற்றெடுக்கா தாய்மார்கள், என் உடல் பிறவா சகோதரிகள், பார்வை கண்ட புதுமை பெண்ணாய், பாலாசன் கண்ட புரட்சி பெண்ணாய், திராவிடத்தின் போர்வலாக இருக்கிற என்னை அக்காமார்களே, இதோ நேற்று சமைச்சது நம்ம இன்னைக்கு மறந்துடுறோம். நேற்றைய முன்தினம் சமைத்தது இன்று மறந்து விடுவோம். கடந்த காலத்தில் நடந்ததை நாம் மறந்து விடுவோம் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக நினைவுபடுத்துகிறேன். இன்று அண்ணன் தளபதியா இதை செய்தார் அதை செய்தார் என்று என் தங்கை பிரபாகர் உள்ளிட்ட எங்கள் மாநகரமன்ற உறுப்பினர் பழனிசாமி உட்பட அனைவரும் சொன்னார்களே, நான் கடந்த கால வரலாற்றில் இருந்து வருகிறேன். இதோ கருவுளையத்து தமிழக சிசு முதல் கல்லறி செல்கிற முதியவர் வரை திட்டத்தை கொடுத்தது யார்? தலைவர் கலைஞர், அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். கருவுளை இருக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும், நலமாக பிறக்க வேண்டும். மாதம் 6 மாதத்திற்கு 6000 அள்ளி கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிற போது இலவச சீருடை, இலவச நோட்டு புத்தகம் கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிற பொழுது சத்துணவுலே வாரம் 5 முட்டை கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிற பொழுது இலவச பஸ் பாஸ் கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த குழந்தை 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் 10,000 பேருக்கு சாலைப்படை வேலை கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த குழந்தை 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் 13,500 பேருக்கு மக்கள் நல பணியாளர் வேலை கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த குழந்தை கல்லூரி முடித்திருந்தால் அரசாங்க வேலை வாய்ப்பு 5 கோடி பேருக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த குழந்தை பெண் குழந்தை திருமண வயது வந்திருந்தால் 8ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் 5000, 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் 10,000, 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் 25,000 என்று கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். திருமணம் செய்ததற்கு பிறகு வாழ்வதற்கு வண்டிகளிலேயே ஒன்றுவதற்கு இளையமில்லையே கவலைப்பட்ட பொழுது சாலையோரத்தில் இருந்த ஓலைகளை அப்புறப்படுத்தி விட்டு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். இதோ கல்யாணம் ஆயிடுச்சு, வீடு கட்டி கொடுத்துட்டாரு, பொழுதுபோக்குவதற்கு ஒரு டிவி இல்லை என்று கவலைப்பட்ட பொழுது இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். இதோ தொலைக்காட்சியில சீரியல பார்த்துக்கிட்டு, படத்தை பார்த்துக்கிட்டு, பொழுதுபோக்கிக்கிட்டு, சமைக்கிறதுக்கு ஒரு அடுப்பு இல்லையே, கேஸ் அடுப்பு இல்லையே, பச்சை விளக்கில சமைக்கிறதே கவலைப்பட்ட போது இலவச கேஸ் அடுப்பு கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். இத்தனையும் கொடுத்ததற்கு பிறகு நெஞ்சு வலி வந்து விட்டால், பாம்பு கடித்து விட்டால், தேடு கடித்து விட்டால், மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டால், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா? இதோ இங்க எதிரில் இருக்கக்கூடிய அக்காமார்களே, நாம் என்ன செய்வோம்? கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி கடியை கையிலே பிடித்துக் கொண்டு தான் கும்பிடுகிற முருகனை முருகா முருகா என்று 108 முறை அழைத்தோம். தான் கும்பிடுகிற மாரியாத்தாளை மாராத்தா ஆத்தா 108 முறை அழைத்தோம். தான் கும்பிடுகிற ஈஸ்வரனை 108 முறை அழைத்தோம்.
தான் கும்பிடுகிற சபரிமலை சாஸ்தாவை 33 தேவர்கள் 46 திம்புட கிருடர் தேவாதி தேவர்கள் இத்தனை பேரை அழைத்தோம். எந்த கடவுளால் வந்தாரா? எந்த கடவுளும் வரவில்லை. நாம் கும்பிடுகிற கடவுள் வரவில்லை. குலதெய்வம் வரவில்லை. நடமாடும் கடவுளாய், பேசும் கடவுளாய், உழைக்கும் கடவுளாய், ஆளுகிற கடவுள் கலைஞரும் தளபதி மு.க. ஸ்டாலின் 108 ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு. 108 ஆம்புலன்ஸ் கொடுத்ததற்கு பிறகு மருத்துவமனையிலே சேர்த்தாக்கிவிட்டது. மருத்துவர்கள் பரிசோதனை செய்கிறார்கள். அடிபட்டவன் பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்துட்டோம், ஆனால் எலும்பு உடைஞ்சிருச்சு, 1 லட்சம் வேணும். உன் பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்துட்டோம், ஆனால் அவனால நரம்பு தொண்டை நரம்பு வந்து போச்சு, 1 லட்சம் வேணும்னு சொல்லும் போது என் அக்கா, என்னுடைய தாய் தாலி கொயிரை பிடிச்சுக்கிட்டு, அட பாலா போன கடவுளே, வெள்ளிக்கிழமையான உனக்கு சூடை ஏத்தின, செவ்வாய்க்கிழமையான உனக்கு தேங்காய் உடைச்சு, ஆனா அம்மாவாசையான படையில வச்சு, ஆனா என் உள்ள பாதிக்கப்பட்ட போது கலைஞருங்கிற கடவுள் 108 கொடுத்தாரு. இங்க டாக்டருங்கிற ஏம 1 லட்சம் பணத்தை கேட்டு உயிரை எடுத்துவோம் போல இருக்கேன்னு தண்ணீர் விட்ட பொழுது கவலைப்படாதே, இதோ உனக்கு தருகிறேன் கலைஞர் காப்பீடு மருத்துவ திட்டம் கொடுத்தலையா தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். இத்தனையும் கடந்ததுக்கு பிறகு இந்த சென்னையை தவிர விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயிரிடக்கூடிய காய்கறிகள் அந்த தலையிலே வைத்துக் கொண்டு, கக்கத்திலே வைத்துக் கொண்டு, சைக்கிளை வைத்துக் கொண்டு, கத்திரிக்காய் வாங்கலையா கத்திரிக்காய், வெண்டைக்காய் வாங்கலையா வெண்டைக்காய், முருங்கைக்காய் வாங்கலையா முருங்கைக்காய், கூவி கூவி வித்தார்களே, கூவி கூவி விற்க வேண்டாம், ஒன்னா கூடி வைங்க உழவர் சந்தை திட்டம் கொடுத்தது எங்கள் கலைஞர் அண்ணன் தளபதி. அந்த விவசாயிகள் வாங்கியிருந்த 7000 கோடி கடனை ரத்து செய்தது தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி. அந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின். பாதாள சாக்கடை, சோழிய வாழ்விலைக்கு இத்தனை 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 நான் கடந்த காலத்தில் செய்தது ஒரு சில சாதனைகளை மட்டும் நான் சொன்னேன். நான் முழுமையாக சொல்வதற்கு நேரமில்லை. நான் வருகிற கூட்டத்தில் கடந்த காலத்தில் செய்த மீதத்தை சொல்கிறேன். இப்பொழுது நிகழ்காலத்துக்கு வருகிறேன். இங்கே தலைவர் கலைஞரும் அண்ணன் தளபதி கடந்த காலத்தில் நான் செய்தது ஒரு சிலரை மட்டும் நான் கோடிட்டு காட்டினேன். முழுமையாக சொல்வதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற அண்ணன் தளபதியா 3 வருடம் தொடுகிறார். இந்த 3 வருட காலத்தில் இதோ எங்கள் அக்காமார்களே, இதோ நடைபெறுவது திமுக மேடை. இதோ ஒரு பேச்சாளர் அழைத்து விட்டார்கள், மேடையை கொடுத்து விட்டார்கள், மைக்கை கொடுத்து விட்டார்கள். நான் இப்பொழுது உங்களிடத்தில் கேட்பது, ஏதேனும் ஒன்று இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையை இங்கே நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார். நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உங்களிடத்தில் சொன்னோம், என்ன சொன்னோம்? நாங்கள் ஆளுகிற பொறுப்பிற்கு வந்தவுடன் கொரோனாவான 4000 குடும்பம் என்று சொன்னோமா இல்லையா? ஆனா அந்த கொரோனாவான முறையா கொடுத்திருக்க வேண்டியது யார்? அதிமுக அடிமைகள் அல்லவா? அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தது யாரு? சக்கரமூட்ட பழனிசாமி. யார் அந்த சக்கரமூட்ட பழனிசாமி? அவனை சென்னையில் வேணும்னா எடப்பாடி பழனிசாமிங்கிறான். ஆனால் அவன் சேலம், நானும் சேலம், தங்கை பிரதிபாவும் சேலம். சேலத்தில் அவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? சக்கரமூட்ட பழனிசாமி. ஆனால் அவன் கொடுத்திருக்கணும், கொடுக்கல. ஆனால் அண்ணன் தளபதி பார்த்தார், இதோ நான் ஆட்சிக்கு வருகிற பொழுது 4000 கொடுப்போம். ஆட்சிக்கு வந்தோம், எங்க அண்ணன் மாசி வெற்றி பெற்றார், மாண்புமிகு அமைச்சராக. இந்த வட்டத்தில் நீ அதிமுக உனக்கு 4000 ரூபாய் கிடையாது, நீ பாஜக உனக்கு 4000 ரூபாய் கிடையாது, நீ பாமக உனக்கு 4000 ரூபாய் கிடையாது, நீ எதிர்கட்சி உனக்கு 4000 கிடையாது. சொன்னோமா? கிடையாது. நீ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த 4000 வாங்கிட்டு இன்னும் அதிகமா எங்களை திட்டுங்கடான்ட்டு அந்த 4000 உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அப்பையும் பல பேரு எங்க அண்ணன் ஸ்ரீதரனுடைய வீட்டு கேட்டை பிடிச்சுக்கிட்டு, அண்ணே எங்களுக்கு இன்னும் வரல, அண்ணே எங்களுக்கு வரல. எங்க வட்ட செயலாளர் கேட்டை பிடிச்சுக்கிட்டு, எங்க அண்ணன் பகுதி செயலாளர் கேட்டை பிடிச்சுக்கிட்டு கேட்டாங்களா இல்லையா? கேட்டவன் யாருன்னு கேட்டா நம்ம கட்சிக்காரன். ஏன்னா நம்ம கட்சிக்காரனுக்கு லேட்டா வந்தது, அவன் நமக்கு எதிராக இருந்தவனுக்கு தான் முதல்ல போச்சு இல்லையா? ஆனால் அந்த 4000 கொடுத்தது மட்டுமல்ல,
இல்லந்தேடி கல்வியாக இருந்தாலும் சரி, மக்களிடையே மருத்துவமாக இருந்தாலும் சரி, இதோ தோழர்களே, இன்று நம் தலைவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளில் உச்சக்கட்ட சாதனை என்ன தெரியுமா? கல்விக்கண் திறந்தது கர்மவீரர் காமராஜர் சொல்வார்கள். கல்விக்கண் திறந்தது காமராஜர். அந்த கர்மவீரர் காமராஜர் மதிய உணவு கொடுத்தார். ஆனால் அள்ளி கொடுத்தாரா கிள்ளி கொடுத்தாரா அந்த வரலாற்றுக்குள் நான் போகவில்லை. ஆனால் மதிய சத்துணவு என்று பெயரை மட்டும் மாற்றினார். யார்? எம்ஜிஆர். தலைவர் கலைஞர் வந்தார். சத்துணவு உண்மையான சத்துணவாக இருக்க வாரம் 5 முட்டை கொடுத்தார். இப்போது அவர் பெற்றெடுத்த செல்வ மகன் இன்னும் 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக இருக்கிற அண்ணன் தளபதி என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? இதோ வாழும் காமராஜராய், நடமாடும் காமராஜராய், உழைக்கிற காமராஜராய். நம் வீட்டு பிள்ளைகள் காலை உணவு, காலையில உன் பிள்ளைக்கு சாப்பாடு போடுறேன், நீ காலையில உன் பிள்ளைய அவசரப்படுத்தாத, சாப்பிடு சாப்பிடு தொல்லைப்படுத்தாத, அவனை கொடுமைப்படுத்தாத, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, அவனுக்கு நான் சோறு போடுறேன். தினமும் ஒரே சாப்பாடா? கிடையாது. திங்கக்கிழமை போடுற சாப்பாடு செவ்வாய்க்கிழமை கிடையாது, செவ்வாய்க்கிழமை போடுற சாப்பாடு புதன்கிழமை கிடையாது, புதன்கிழமை போடுற சாப்பாடு வியாழக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமை போடுற சாப்பாடு வெள்ளிக்கிழமை கிடையாது. இதை விட உச்சகட்டமா இன்னொன்னு என்ன தெரியுமா? அங்கே சமைக்கக்கூடிய ஆயா யார் தெரியுமா? அந்த சமைக்கக்கூடிய ஆயாவுடைய புள்ள அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், அப்ப அந்த ஆயா அங்க சமைக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் தளபதியா சமையல் சாப்பாடு போடணும்னு மட்டும் கிடையாது, 7 நாள் 7 விதமா போடணும். உன் பிள்ளை இங்க படிக்கணும்னு சொன்னது என்ன தெரியுமா? உன் பிள்ளை இங்க படிச்சாத்தான் உன் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து சமைப்ப, ஆக மற்ற பிள்ளையும் அப்படியே நினைச்சு சமைப்பன்ட்டு. ஆக இப்படி தாயுள்ளத்தோடு சமைக்கக்கூடிய ஒரு தலைவன், ஒரு முதலமைச்சர், நம் தளபதி முதலமைச்சர் அல்லவா? அந்த முதலமைச்சர் அவர் பெற்றெடுத்த செல்வ மகன். நான் பின்னாடி வர, நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம். நான் அண்ணன் தளபதி செஞ்சதை முழுசா சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா இங்க எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் கொஞ்சம் யாரு தமிழரசு கொஞ்சம் ஆவேசப்பட்ட, நேற்று கட்சியை தொடங்கணும், இன்னைக்கு முதலமைச்சர்ன்றான். நேற்று கட்சியை தொடங்கணும், இன்னைக்கு முதலமைச்சர்ன்றான். காலையில கட்சியை தொடங்கலாமான்னு முடிவு எடுத்துட்டு இன்னைக்குதான் முதலமைச்சர்ன்றான். நான் இந்த பதவியில என்ன பதவியில யாரும் கோவிச்சுக்காதீங்க, நான் இது வரைக்கும் எங்கேயும் நான் பயன்படுத்தினது கிடையாது, இப்ப பயன்படுத்தினேன். அக்கா நீங்களும் கோவிச்சிக்காதீங்க. இங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு இருக்கானல்ல, அவனா இருக்கட்டும், இல்ல இந்த டெட் பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல நான் இன்னைக்கு கட்சியை தொடங்கி இருக்கான ஒருத்தன் விஜயன்னு ஒருத்தன், இவன் எவனாவது எங்கேயாவது இருந்தாங்கன்னா நான் வெளிப்படையா உண்மையா சொல்லிட்டு போறேன். பாரு, இந்த கூட்டம் நடத்துறது யாரு? என்னுடைய நண்பன் ராபர்ட், பொறுப்பு இல்லாதவர், சிறப்பா நடத்த இல்லையா? இப்ப நான் என்ன தெரியுமா, என்ன கேட்க வர தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது. பொறுப்பில்லாத தம்பி, இவருக்கு கீழே 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களை வைத்திருக்கிறாரே. இதோ அதிமுக அடிமைகளே, காவி நாய்களே, நடிகர் கட்சியை சார்ந்தவர்களே, இவங்க கிட்ட வந்து போட்டி போடுங்க. இவங்க கிட்ட வந்து நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஓட ஓட விரட்டுவதற்கு இதோ இளங்காளைகள் தயாராக இருக்கிறார். இது இந்த வார்டுல இருக்கிறதுல 10% தான் இது, இன்னும் 90%. ஆனா எங்களுக்குள்ள ஒரு கொடுமை என்ன தெரியுமா சார்? நாங்க திமுக யாரையெல்லாம் எதிர்த்த இயக்கம் தெரியுமா? உடலெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் மஞ்சளை என்று வர்ணிக்கப்பட்ட மூதிரஞ்சு ராஜாஜியை சந்தித்த இயக்கம் திமுக. பெரியவர் பக்தவச்சனத்தை சந்தித்த இயக்கம் திமுக. கர்மவீரர் காமராஜரை சந்தித்த இயக்கம் திமுக. அள்ளி கொடுத்தாரா கிள்ளி கொடுத்தாரா, ஆனால் எம்ஜிஆர் அவரை சந்தித்த இயக்கம் திமுக. நான் காப்பாற்றி என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்னாலே கோமலவள்ளி ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதாவை சந்தித்த இயக்கம் திமுக. ஆனா இவ்வளவு பெரிய ஜாமானெல்லாம் சந்திச்ச திமுக இன்னைக்கு யாரடா எதுக்குதுன்னு பார்த்தா கீழே போற டவுசரை தூக்கி பிடிக்க தெரியாத பயிலுங்க.
சரியா ஒண்ணுக்கு போக தெரியாத பயலுக. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எவனாவது முதலமைச்சர் ஆகணும்ட்டு எவனுக்காவது கனவு இருந்தால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இப்ப மேல உங்க தாத்தா மோடி ஆட்சிக்கிட்டு இருக்கானே, அந்த மோடி கிட்ட இருக்கான ஒரு கேள்விப்பையன் அமித்ஷா சட்டமன்ற அம்பேத்கரை கேவலப்படுத்தியதற்கு பிறகு அதுக்கு 24 மணி நேரம் விடாதடா வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தினது திமுக. நீங்க என்ன மயிலா புடுங்குனீங்க, வாயில என்ன வாழைப்பழத்தை வச்சுட்டு இருக்கீங்களா? ஒருத்தன் விடுறான், அறிக்கை விடுறான், என்ன தெரியுமா? பேரை கூட சொல்லாம யாருன்னா விஜயா. கொரோனா காலத்துல ஏமா நான் வீட நான் பெருசாலாம் நான் வரலாமா, யாரையும் திட்டலாம் வரலாமா, நான் வீட உன்னே ஒண்ணு கேட்கிறோமா, இந்த 4000 ரூபாய் கொடுத்தோம், இந்த இலவச பஸ் கொடுத்தோம், நாங்க இதெல்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறதுமா, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறது, இதை நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தேர்தலை செய்யறோமா? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தேர்தலை செய்கிறதா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் பேசினாரு, பேசுகிறவர்கள் சொன்னாரு, கொரோனா நம் ஆட்சிக்கு வருவதற்கு 2 வருடத்துக்கு முன்பு கொரோனா வந்தது. அந்த கொரோனா காலத்தில் யாரு வேலைக்கு போக முடியாது, பெத்த பிள்ளைய அப்பா அம்மா தொட முடியாது, அண்ணன் தம்பியை தொட முடியாது, யாரையும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வேலைக்கு போக முடியாது, வெளியே வர முடியாது. ஆனா வயிறு, இவன் வேலைக்கு போகல, இவனுக்கு வருமானம் கிடையாது, அதனால இவனுக்கு பசி எடுக்க கூடாதுன்னு வயிறு சும்மா இருந்துச்சா? நேரத்துக்கு வயிறு பசிச்சு இல்லையா? வருமானம் இல்ல, சாப்பிடறதுக்கு வழி இல்ல. அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தவன் எங்க இருந்தா? வீட்டுக்குள்ள இருந்தா. அமைச்சரா இருக்கிறவன் எங்க இருந்தா? உள்ள இருந்தா. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவன் எங்க இருக்கா? வீட்டுக்குள்ள இருந்தா. அன்னைக்கு இருக்க அதிமுக எவனாலும் வெளியே வந்தானா? காவி நாய்கள் யாரோ வந்தானா? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்றானே அவன் ஆட்கள் யாரோ வந்தாங்களா? எவனாவது ஒருத்தன் வந்தானா? அன்னைக்கு உங்களை தேடி வந்தது யாரு? ஆட்சியில் இல்லை, அப்போது உங்களை தேடி வந்தது மா சுப்பிரமணி தான். அன்று ஆட்சியில் இல்லை, உங்களை தேடி வந்தது இங்க இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி தான். அன்று ஆட்சியில் இல்லை, உங்களை தேடி வந்தது எங்கள் அண்ணன் ஸ்ரீதர் தான். அன்று ஆட்சியில் இல்லை, உங்களை தேடி வந்தது தமிழரசு தான். அன்று ஆட்சியில் இல்லை, என் தம்பி ராபர்ட் போன்றவர்கள் தான் உங்களை தேடி வந்தார்கள். வந்தோம், அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, என்ன வேணுமா, 5 ரூபா மாஸ்க் உட்பட உங்களுக்கு கொடுத்தது திமுக, உங்களை பாதுகாத்தது திமுக. இதோ பாருங்கள், நான் முடிப்பதற்கு முன்பு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அல்லை கைகளே, எதிரிகளே, உதிரிகளே, பதர்களே, உங்கள் அனைவருக்கும் சொல்லவா? யார் என்று கேட்கிறீங்களா? இந்த ஆட்டுக்குட்ட அண்ணாமலை, இந்த டெப்பாடி பழனிசாமி, இந்த ஒருத்தருக்கா நான் டவுசர் போட தெரியாதப்ப அந்த விஜயன் ஒருத்தன்,